துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பொதுவாக 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இதில் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு கோவிலில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா கூட நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம வழிபாடு செய்துட்ருக்குறோம். அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் நம்மள எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்போது 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னாலுமே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறத எதனால் நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், அந்த நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகளில் செயல்படுது, என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு இந்த பதிவில் நம்ம சுருக்கமாகவும் எளிமையாகவும் அதை நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பதிவினுடைய முடிவில் நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நட்சத்திர தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன, நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இன்றளவும் கோவில் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த நட்சத்திரம் தான் முதலிடத்தில் இருக்குது. அப்போது அவர்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, பிறந்த லக்னம் என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயங்களை கட்டாயமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதன் அடிப்படையில் தான் ஜாதக பலன்களை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிங்கிறதுனால கட்டாயமாக இந்த பேசிக் விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம ஜனனம் எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது நம்ம பிறக்கும் தருவாயில் வானவெளியில் சந்திரன் எந்த இடத்துல நிற்குதோ அதைத்தான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருடைய பிறந்த ராசி அப்படிங்கிறதும் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் வானவெளியில் சந்திரன் நம்ம பிறக்கும் தருவாயில் எந்த இடத்துல நிற்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ராசியும் நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு. இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த சந்திரன் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதன் அடிப்படையில் தான் அந்த பிறக்கக்கூடிய நபருக்கு அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதில் நல்ல ஒரு அமைப்புகளும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலில் நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பல தலைமுறைகளாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. இப்போது நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஒருவருடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கே பல தலைமுறைகளாகவோ அல்லது நம்மளுடைய தலைமுறையிலையோ அடுத்த தலைமுறையும் நம்மளோட தலைமுறை இப்படித்தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பல தலைமுறைகளாகவோ அல்லது நம்மளுடைய தலைமுறையிலையோ உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக் நீட்ஸ்க்காக அடிப்படை தேவைக்காகவே நம்ம போராடி கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு அமைப்பு, இதுக்காகவே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது நட்சத்திர தோஷம். அப்படி ஒரு வலிமை வல்லமை அப்படிங்கிறது இந்த நட்சத்திர தோஷத்துக்கு உண்டு. அதே போல் நிறைய உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான ஒரு விஷயத்தில் மிக நெருங்கிய ஒரு உறவு முறையில் பிரிவினையோ சண்டை சச்சரவுகளையோ காயத்தையோ வலியையோ ஏற்படுத்தக்கூடியது, அல்லது முக்கியமான உறவுகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய சூழலில் நம்மளோ அல்லது நமக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய உறவு முறையில் இருக்கிறவங்க துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தக்கூடிய வல்லமை நட்சத்திர தோஷத்துக்கு உண்டு. இது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னாலுமே அது நட்சத்திர தோஷத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. அதே போல்
ஒரு தொழில் செய்கிறோம், அதில் தடங்கள் ஏற்படுறது, வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பல வருடங்களை கடந்துகிட்டு இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் கடைசி நேரத்தில் கூட தடையாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, கடுமையான புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியது, திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடியது, இது மாதிரியான அமைப்புகளும் நட்சத்திர தோஷத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நட்சத்திர தோஷத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எந்த ஒரு கோல் செட் பண்ணுறோமோ, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கைக்கு கொடுக்கறதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை மட்டும் நம்ம கைக்கு கொடுக்கறதில்ல, அது சம்மந்தமில்லாத அத்துணை விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்படி நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த கோல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த குறிக்கோளை அடைய முடியாமல் எந்த ஒரு முன்னேற்றமும் ப்ராக்ரஸுமே இல்லாத நம்மளுடைய வாழ்க்கை முறை கடந்துக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரியான மிக முக்கியமான பிரச்சனைகளை கொடுக்கறதுல அதிகபட்சமான வாய்ப்பு இந்த நட்சத்திர தோஷத்துக்கு உண்டு. 27 நட்சத்திரங்கள்ல எல்லா நட்சத்திரங்களுமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயமாக இல்லை. இதில் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் பாசிட்டிவ் பலன்களையும் சில நட்சத்திரங்கள் நெகட்டிவான பலன்களையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவான பலன்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு. இதை நம்மளுடைய சேனல்ல வேதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல ஒரு பதிவாகவே நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதை இந்த பதிவில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்காக கொடுத்துடலாம். இதை நீங்கள் போய் பார்த்து வேதை நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் விளக்கமாகவே இந்த நெகட்டிவ் பலன்களை பற்றியும் நெகட்டிவான நட்சத்திரங்களை பற்றியும் விளக்கமாக நம்ம பதிவில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த நெகட்டிவான பலன்களை தரக்கூடியதில் இந்த நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது மிக முக்கிய வல்லமை சார்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திர தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். பொதுவாக எந்த விஷயமெல்லாம் நம்ம காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தேவையோ அந்த விஷயங்களை நம்ம கைக்கு கொடுக்காம காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமில்லாத பொருட்களையோ நபர்களையோ சூழ்நிலைகளையோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை நட்சத்திர தோஷத்துக்கு உண்டு. அப்போ இந்த நட்சத்திர தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயமாக உண்டு. இப்போது நட்சத்திரம்னா என்ன, நட்சத்திர தோஷம் அப்படின்னா என்ன, அது நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான செயல்பாடுகளையும் நெகட்டிவான பலன்களையும் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் எளிமையாகவும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நட்சத்திர தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிபாடுகளும் தான தர்மங்களும் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்க்கும் பொழுது நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிற வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளையும் நம்ம பார்த்துடலாம். ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரலாம். குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு வரலாம். அல்லது ஊரை சுற்றி உள்ள பைரவர் வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு வரலாம். அல்லது ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது ஊருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பைரவருடைய சிறப்பு ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான கோவில் வழிபாடுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு கோயில் வழிபாட்டிலேயே இந்த நட்சத்திர தோஷம் முழுமையாக நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படி ஒரு கோவில் வழிபாடும் கண்டிப்பாக இருக்குது. இது என்ன மாதிரியான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் ஒன்று இருக்குது. இந்த உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லொக்கேஷனில் தான் இந்த கோவில் அப்படிங்கிறது அமையப்பெற்றிருக்கிறது. இந்த கோவிலினுடைய பெயர் அப்படிங்கிறது மங்களநாத சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மங்களநாதராகவும் அம்பாள் மங்களேஸ்வரி அப்படிங்கிற அந்த பெயர் நாமத்திலையும் வழிபாடு அப்படிங்கிறது செய்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் நடராஜ பெருமாள் வழிபாடும் மரகதலிங்கத்தினுடைய வழிபாடும் இந்த கோவிலில் உண்டு. இது ஒரு சிறப்பு வழிபாடாக கருதக்கூடியதாக இருக்கக்கூடியது. நட்சத்திர தோஷ நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் கடல் தேசங்களில் போய் இருக்கக்கூடிய கடலில் நீராடிட்டு அதன் பிறகு உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் வழிபாடு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. இங்கே நவகிரக தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதும் 27 நட்சத்திரத்தை சேர்ந்த அனைவருமே வழிபாடு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இது இருந்துட்டு இருக்கு. இதில் ஸ்பெஷலாக எந்த மாதிரியான நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நம்மளாலையும் அடைய முடியும். அதே போல் ஒரு முறை இருமுறை பல முறை அப்படி நம்ம போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக பலன்கள் அப்படிங்கிறதும் இரட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கு இந்த மாதிரியான கோவில் வழிபாடுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலன்களையும் நம்மளால் அடைய முடியுது. இப்போ இந்த கோவிலில் போய் நம்ம வழிபாடு எடுக்கிறோம், என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கோவிலில் போய் அர்ச்சனை செய்துட்டு வரலாம்,
தோஷ நிவர்த்திக்கு விளக்கேற்றி வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் சிவபெருமானுடைய சிவபுராணம், திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்துட்டு வரலாம். அதே போல் எந்த ஒரு கோவில் வழிபாடையும் நம்ம எடுக்கும் பொழுது கட்டாயமாக அந்த கோவிலில் 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அமர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அதனுடைய பலன் இரட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரியான பாடல்களையும் மந்திரங்களையும் பாராயணம் செய்து வழிபாடு செய்துட்டு வரலாம். அதே போல் அன்னதானம் செய்து வழிபாடு செய்துட்டு வரலாம். இது மாதிரியான அமைப்புகள் பலன்களை அதிகமாக்கும். அப்படிங்கிறதுனால அன்னதானம் செய்கிறதையும் தான தர்மம் செய்கிறதையும் ஒரு நல்ல அமைப்பாக ஏற்படுத்திக்கோங்க. இப்போது இந்த பதிவில் நட்சத்திரம்னா என்ன, நட்சத்திர தோஷம் என்ன, அது நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிபாட்டு முறைகளையும் சிறப்பாக நம்ம பார்த்தோம். எளிமையாக புரிந்து கொள்ளும்படியும் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான நாட்களில் நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம், எந்த நட்சத்திர நாளில் வழிபாடு எடுக்கலாம், எந்த திதியை ஃபாலோ பண்ணி நம்ம வழிபாடுகள் எடுத்துக்கலாம், அதுலேருந்து தோஷ நிவர்த்தியை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கட்டாயமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளாலையுமே வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலன்களையும் அடைய முடியும், தோஷ நிவர்த்தியையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.